தோனினா விட்டுருங்க சார். ஹலோ நோ நம்து ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் கேட்ச் பிடிக்கும்போது சீட் விட்டு எல்லாம் குதிச்சிட்டோம். அவ்வளவுதான். எமோஷன்ஸ் வந்து பயங்கரமா இருந்துச்சு. ஆர்சிபி எப்பவுமே அது அப்படிதான். காரணம்லாம் இல்ல, அவங்க தோப்பாங்க. சிஎஸ்கே கூட விளையாடு அப்படிதான். என்ன ஒண்ணு, நம்மளோட மாஹி இல்ல, அவர் வந்து பேட்டிங் பண்ணல. அந்த ஓனுக்காக நம்ம ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ரவீந்திரா, நான் ஒரு பெரிய ஃபேன் ஆயிட்டேன். ரொம்ப அவசரமா இருந்துச்சு ப்ரோ. சூப்பர் வந்துச்சு. மேட்ச்ல பிடிச்ச உங்களுக்கு பெஸ்ட் மூமெண்ட் வந்து மை ஃபேவரட் பிளேயர் ஜடு. ரொம்ப சூப்பராக விளையாடினாங்க. அதே மாதிரி டூபி அடித்த 6 சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் இன்னிங்ஸ் தான் உள்ளே போய் பார்க்க முடிஞ்சுது. பட் சிஎஸ்கே பேட்டிங் வந்ததுனால நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அண்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு ஸ்டேடியம்குள்ளே. தோனி இல்லாத கேப்டன்ஷிப் மேட்ச் எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. இனிமேல் தான் சொல்ல முடியும் அந்த கேப்டன்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் தோனி விளையாடுவாருன்னு எதிர்பார்த்தோம், பார்க்க முடியல. இட்ஸ் ஓகே. இந்த வாட்டி கப் நம்மளுக்கா? கப் நம்மளுக்கு தான். ஆல் தி பெஸ்ட் சிஎஸ்கே டீம். இந்த வாட்டி கப் அடிச்சிருங்க எப்படியாச்சும். ஆர்சிபி தோத்த காரணம் என்ன சொல்ல முடியும்? சிஎஸ்கே கொஞ்சம் லக் இல்லையோ அப்படின்னு தோணுது. பாவம் விராட் கோலி ரொம்ப கஷ்டப்படுறாரு டீமுக்கு. அவரும் கப்பை இந்த வாட்டி ஆர்சிபி கப் அடிச்சாங்க கூட சந்தோஷப்படுவோம். எனிவே மேட்ச் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சிஎஸ்கே ஃபேனா நல்லா இருந்துச்சு. பட் என்ன இருந்தாலும் 1 இயர் யாருக்கு வெயிட் பண்ணுவோன்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் பேட்டிங்கும் வரல, கீப்பிங் என்னதான் இருந்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல மேட்ச்ல. ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஃபர்ஸ்ட் கேட்ச் பிடிக்கும்போது எப்படி இருந்தது? புரியல. தோனி அந்த ஃபர்ஸ்ட் கேட்ச் பிடிக்கும்போது அதுதான் மேட்சுக்கு ஒரு டர்னிங் பாயிண்டா இருந்தது. ஃபர்ஸ்ட் கேட்ச் பிடிக்கும்போது சீட் விட்டு எல்லாம் குதிச்சிட்டோம். அவ்வளவுதான். எமோஷன்ஸ் வந்து பயங்கரமா இருந்துச்சு. வேற வி ஒன் தோனின்னு கத்தலாம். போலீஸ் எல்லாம் தோர்த்திட்டாங்க. இதை அவர் கேட்பாருன்னு நினைக்கிறாங்க. எப்படி இருக்கு அந்த மொமெண்ட்? ஐயோ, சொல்ல முடியாத ஒரு ஹாப்பினஸ்ல இருக்கேன் நான். எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் லைவாக நான் ஸ்டேடியமில் பார்க்குறேன். 2008 நான் ஐபிஎல் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எவ்ரி பால் எவ்ரி மூமெண்ட் வந்து எனக்கு கூஸ்பம் ஆச்சு. லைக் என்னோட அம்மாவோட நான் வந்திருந்தேன். அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சென்னை ஃபேன்ஸ் வந்து லிட்ரலி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்ஓசி தான் அங்கே ஃபுல்லாக. அவங்க வந்து ஒரு பால்க்கு சியர்ஸ் பண்ணது, ப்ளஸ் வந்து என்ன ஒன்று, நம்மளோட மாஹி இல்லை, அவர் வந்து பேட்டிங் பண்ணல. அந்த ஓனுக்காக நம்ம ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஸ்டில் ஓகே, ஹாப்பி தட் சிஎஸ்கே வின். அதுவும் இல்லாமல் நம்ம ஓப்பனர்ஸ் அண்ட் நியூவாக நிறைய பிளேயர்ஸ் வந்து ஆட் ஆகிருக்காங்க சிஎஸ்கேல. ஸோ அவங்களோட பேட்டிங் ஸ்டைல் பார்க்கும்போது இட்ஸ் லைக் ஸ்ட்ராங்கஸ்ட் X11 மாதிரி எனக்கு தோணுது. ஸோ ஐ am sure they will definitely lead this to finals and will make a 6th cup. கண்டிப்பா சென்னையில எது பெஸ்டா இருந்தது? பேட்டிங்கா ஃபீல்டிங்கா போலிங்கா? நான் கண்டிப்பா வந்து பேட்டிங் தான் சொல்லுவேன். ஏன்னா ஓப்பனர்ஸ் பிளஸ் மிடில் ஆர்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஜட்டு வந்து பேட் பண்ணது அந்த டெத் பவுலிங்ல நல்லாவே பண்ணியிருந்தாரு. கொஞ்சம் ஃபீல்டிங் மட்டும் பார்த்துக்கணும். லைக் தஷர் தேஷ்பாண்டே வந்து கொஞ்சம் பவுலிங் வந்து வைடா போட்டுட்டு இருக்காரு. அவர் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். மற்றபடி விக்கெட்ஸ் டேக்கிங்லாம் ஸ்கில்ஸ்லாம் நம்ம கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. லைக் முஸ்தபிர் ரஹ்மான் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஐ எம் ஷுர் நம்மளோட டீம் வந்து எல்லா டீமுக்கும் ஒரு நல்ல டஃப் ஃபைட் கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ இந்த வாட்டி நம்மளோட கப் கன்ஃபார்மா? சென்னைக்கு கண்டிப்பா கன்ஃபார்ம். எழுதி வச்சுக்கோங்க, சிஎஸ்கே தான் கப் அடிக்க போகுது. ரவீந்திரா, நான் ஒரு பெரிய ஃபேன் ஆயிட்டேன். செம்மையா இருந்துச்சு. தோனி இந்த மேட்ச்ல வந்து தோனினா விட்டுருங்க சார். ஹலோ நோ நம்து ஆயிருச்சு. தோனி வந்து பேட்டிங் ஆடாம போனது உங்களுக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கு. இப்போ கூட வெளியே வெயிட் பண்ணி தோனிக்காக வெயிட் பண்ண வரவே இல்லை. தோனி விக்கெட் கீப்பிங் மாசா பண்ணாரு. தலை ஸ்டைல்ல ஃபினிஷா பண்ணாரு. ரச்சின் ரவீந்திரா செம்மையா பண்ணாரு. ருத்து கேப்டன்சி மாஸ். சென்னையில எது பெஸ்டா இருந்தது உங்களுக்கு? பேட்டிங்கா ஃபீல்டிங்கா போலிங்கா? பேட்டிங் எவ்ரிதிங் ஆல் ரவுண்டர் எல்லாமே செம்மையா இருந்துச்சு. எல்லாமே சென்னைனாலே செம்ம தான். ஜட்டு போலிங்ல எப்படி இருந்தது? பேட்டிங் போலிங் ஜட்டு எப்பவுமே நல்லா தான் பண்ணுவாரு. இன்னைக்கும் பேட்டிங் மாசா பண்ணாரு. ரச்சின் நல்லா பண்ணாரு. எல்லாரும் நல்லா பண்ணாரு. ஆர்சிபிக்கு தோத்த காரணம் என்னன்னு தெரியும். இவங்க கேளுங்க, எங்க கேளுங்க. ஆர்சிபி எப்பவுமே அது அப்படிதான். காரணம்லாம் இல்ல, அவங்க தோப்பாங்க. சிஎஸ்கே கூட விளையாடு அப்படிதான். நீங்க சொல்லிட்டு போங்க. ஏன் சொல்லிட்டே போறீங்க? பவுலிங் சரியா இல்ல, எதுவுமே சரியில்லைங்க. அவ்வளவுதான். ஆர்சிபி வேணாங்க. தோனி இல்லாம மேட்ச் முடிச்சிட்டாங்க. அது எப்படி இருந்தது? அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. பிகாஸ் எல்லாரும் ஈகரா எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அவர் வருவாருன்னு. பட் அது ஓகே. பட் வந்து தோனியை பார்க்க முடிஞ்சது. ஸோ ஹாப்பி. சென்னையில எது பெஸ்டா இருந்தது? பேட்டிங்கா ஃபீல்டிங்கா போலிங்கா? ஆல்ரவுண்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கண்ணா. பவுலிங் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. முஸ்தபிர் ரஹ்மான் நல்லா பண்ணியிருந்தார். அவர் இனிஷியல் ஓவர்லேயே நல்லா விக்கெட்ஸ் எடுத்தாங்க. அவங்க பேட்டிங்கும் இனிஷியலாக வந்து எல்லாருமே மிச்சல்ஸ் எல்லாமே வந்து நல்லா பண்ணாங்க, பெர்ஃபார்ம் பண்ணாங்க. தோனி வருவார்னு நினச்சோம். பட் எனிவே வரல. சுபம் துபேவும் ஜடேஜாவும் நல்லா முடிச்சு கொடுத்துட்டாங்க.
நெக்ஸ்ட் மேட்ச்ல நம்ம பார்க்கலாம் தோனி வழங்கும் போது. தோனி கேப்டன் இல்லாம இந்த மேட்ச் அசால்ட்டா அடிச்சு முடிச்சாங்க. அது எப்படி உங்களுக்கு ஃபீல்? தோனி மேபி டீமுக்குள்ள இருக்காரு, கண்டிப்பா ஒரு கைடன்ஸ் கொடுத்துருப்பாரு. இருந்தாலும் ருத்ராஜ் நல்லா பண்ணியிருந்தாரு. மேபி அவரோட ப்ரெசன்ஸ் இருக்கிறதுனாலவும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் டீம் வந்து கொஞ்சம் கொண்டு போறதுக்கு. ஸோ இதே மாதிரி ஃபியூச்சர்லயும் வந்து அவர் கண்டிப்பா வந்து உள்ள சென்னை டீமுக்குள்ள ஏதாச்சும் ஒரு இதில் பொசிஷன்ல இருப்பாரு. அதனால வந்து இதே மாதிரி சிஎஸ்கே எப்பயுமே வந்து வின் பண்ணிட்டே இருக்கும். வின் பண்ணிட்டாலே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் நமக்கு. ஓகே, தோனி கட்சிக்கு ரீச் கூட இறங்கல, அது எப்படி இருந்தது? அது சேடாக தான் இருக்கும், என்ன பண்ண முடியும். பட் ஓகே, மற்றவங்க வராங்க, வி ஹேவ் டு கிவ் அதர்ஸ் சான்ஸ் இல்லையா. நியூ பிகினிங், இட்ஸ் ஓகே. அடுத்த வாட்டி வரன்னு வச்சுக்க வேண்டியதுதான். ஓகே, தோனி கேப்டன்சி இல்லாம இந்த மேட்ச் நடத்திருக்காங்க, வின் பண்ணிருக்காங்க. அது இந்த மொமெண்ட் எப்படி இருக்கு? இட் வாஸ் குட் ஹேண்ட்ஸ்ல கொடுத்துருக்காரு. எந்த பாலிடிக்ஸும் இல்லாம அவங்க கரெக்டா மூவ் பண்ணிட்டா நமக்கும் நல்லது. அது சிஎஸ்கே பிராண்ட் கம்மியாகாம இருக்கணும். ஓகே, சிஎஸ்கேல எது பெஸ்டா இருந்தது? பேட்டிங்கா, ஃபீல்டிங்கா, இல்ல போலிங்கா? பேட்டிங் எல்லாரும் கரெக்டா அவங்க ஸ்கோர் கரெக்டா வந்து ரொம்ப சீக்கிரமா முடிச்சிட்டாங்க. டெஃபினெட்லி எனக்கு பேட்டிங். அஃப்கோர்ஸ் அந்த இனிஷியல் அந்த 5 ஓவர்ஸ்ல ரொம்ப சீக்கிரமா விக்கெட் எடுத்தாங்க, அதுவும் சூப்பரா இருந்தது. டெஃபினட்டா நல்லா இருந்தது. ஓகே, இன்னைக்கு சென்னையில யார் பெஸ்டா விளையாடுறாங்க? பர்சனலி ரச்சின் ரவீந்திரா எனக்கு அவனுக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் தென் சிவம் துபே அஃப்கோர்ஸ் நல்லா. வேற லெவல் மேட்ச்சுங்க. ஓகேவா, ஸ்டார்டிங்கில் வந்து தெரிய விட்டாங்க நம்ம யார், ரச்சின் ரவீந்திரா ஆசம் பேட்டிங். கடைசியில் ஜடேஜா தூபே கிழிச்சிட்டாங்க. பட் ஆர்சிபி பேட்டிங் வாஸ் எக்ஸலண்ட். அட் தி எண்ட் தி ஸ்கோர்ட் அரௌண்ட் 90 runs 50 balls. ஓவரால் சூப்பர் மேட்சுங்க. தோனி போலிங்ல எப்படி இருந்தது? சென்னை bowling வாஸ் ரியலி குட். நடுவில் கொஞ்சம் லாக் பண்ணாங்க, பட் ஆக்சுவலி இட் வாஸ் பிரிட்டி குட். தோனி இல்லாத கேப்டன்ஷிப்ல சென்னை வின் பண்ணிருக்கு, அது எப்படி நினைக்கிறீங்க? இட்ஸ் a good thing actually. இஸ் பாசிங் ஆன் ஸ்டார்ச். அடுத்த ஆள் உள்ள வரதுக்காக அவர் ட்ரெயின் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மேட்ச்ல யார் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? ரச்சின் ரவீந்திரா, ஜடேஜா அண்ட் தினேஷ் கார்த்திக்.